ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார சிந்து பைரவி சீரியலில் என்ன நடந்ததுன்னா, சுல்லான் தனது அம்மாவை கூப்பிட்டு ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டலுக்கு வரான். வந்து தனது அம்மாவுக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஸ்னேகா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுல்லான்கிட்ட சொல்லிட்டு சுல்லானோட அம்மாவை செக் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது சுல்லானோட அம்மாவுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுது. இதை சொல்லி சுல்லானை உண்மையை சொல்ல வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா திட்டம் போட்டு சுல்லான்கிட்ட போய் பேசுகிறா. ஸ்னேகா சுல்லானை கூப்பிட்டு உங்கள் அம்மாவுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கான செலவு 15 லட்சம் ஆகும், அந்த 15 லட்சத்தையும் நாங்களே ஏற்றுக்குறோம் அப்படின்னு சுல்லான்கிட்ட ஸ்னேகா சொல்கிறா. சொன்னதும் ஸ்னேகா ஒன்று கேட்குறா, எனக்காண்டி ஒன்று பண்ணு, உண்மையை மட்டும் சொல்லு, சிவாவுக்கும் சிந்துவுக்கும் மலைக்கோயிலில் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு உனக்கே தெரியும், அந்த உண்மையை அன்னபூரணி அம்மாட்ட நீ தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்னேகா சொல்கிறா. அதுக்கு சுல்லான் யோசிச்சு தனது அம்மா கிட்ட போய் பேசுகிறான். தனது அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உண்மையை சொல்லாமல் இருந்ததுனால தான் நம்ம இவ்வளோ அவஸ்தைப்படுறோம் போல், அதனால நீ உண்மையை சொல்லு எப்படியாவது அப்படின்னு சொல்லி சுல்லானோட அம்மா சொல்கிறாங்க. உடனே சுல்லானும் சரி நான் போய் சொல்கிறேம்மா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட கிளம்பி போகிறான். அங்கே போனால் கோயிலில் யார் யார் இருக்காங்கன்னா, அம்மா, சிந்து, சிவா, பைரவி, ஆறுமுகம், அது மட்டும் இல்லாமல் சிவாவோட அம்மா, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த தருணத்தில் தான் ஸ்னேகாவோட அப்பா சுல்லா 3 பேருமே கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனதை பார்த்தோன்னையுமே அன்னபூர்ணி அம்மா ஷாக்காயிறாங்க. இவன் ஏன் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா ஷாக்காகவும், அப்போ ஸ்னேகா சொல்லுவா, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே சிந்து போய் சொல்கிறா, மலை கோயிலில் சிவா தாலி கட்டலை அப்படின்னு சொல்லி சொன்னேனே, நீங்கள் நம்பலையே, இப்போ நான் நிரூபிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி அம்மாட்ட ஸ்னேகா சொல்லுவா. ஆனால் அன்னபூர்ணி அம்மா இதை நம்பாமல் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏற்கனவே நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு முயற்சியில் தோல்வி அடைஞ்ச, ஆனால் சிந்து எப்பயுமே உண்மையை தான் சொல்கிறவ, அதனால சிந்து தான் உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்னேகா, அப்படியா, நான் அதுக்கு உதாரணமாக சாட்சியாக யாரை கொண்டு வந்திருக்கேன்னா சுல்லானை கொண்டு வந்திருக்கேன், அவன் சொன்னால் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்னேகா கேட்பா. அன்னபூர்ணி அம்மா சுல்லான்கிட்ட என்ன உண்மையை சொல்ல வந்திருக்க சுல்லான், என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு உடனே சுல்லானும் யோசிப்பான். ஏன்னா உண்மையை சொன்னால் சிந்து அக்கா என்ன நினைப்பாங்க, அவங்க வாழ்க்கை பாதிக்குமே அப்படின்னு சுல்லான் யோசிச்சுக்கிட்டே நிற்பான். அதே நேரத்தில் சிந்து என்ன நினைப்பானா, எப்படி இருந்தாலும் சுல்லான் உண்மையை சொல்லிடுவான், இன்னும் என்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. அந்த தருணத்தில் சுல்லான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவான்னா, ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவில் இருக்கும்போது கல்யாண மேடை வரைக்கும் வந்த கல்யாணத்தில் நிறுத்தணும்னு காரணத்துக்காக சிந்து அப்பாவோட காரில் ஒளிஞ்சுக்கிட்டதை அவனே சொன்னான். இதை யாருக்கிட்டேயும் சிந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னிட்ட சத்தியம் வாங்கினதையும் சுல்லான்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் சிவாவை ஒரு தலையை காதலிச்சு வந்தாங்க சிந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுவான். அதோட சிவா அங்கிள் சிந்து அக்காவை கடத்தவே கிடையாது, சிந்து அக்கா இதெல்லாம் பொய் சொல்லி தான் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு தானே தாலி கட்டி சிவா அங்கிள் தான் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பொய் சொன்னார். அதுவும் இல்லாமல் என்னையும் சேர்த்து பொய் சொல்ல சொன்னாங்க, என்கிட்டையும் உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டாங்க. அந்த சமயத்தில் சிந்து அக்கா எதனாலும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன யோசிச்சேன்னா உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சுல்லான் சொல்கிறத எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு இருந்தா சிவா. ஏன்னா அன்னைக்கு சொல்லும் போது யாருமே நம்பலை, இன்னைக்கு உண்மை தெரிய வரும்போது தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. இந்த நேரத்தில் தான் ஸ்னேகா என்ன சொல்கிறான்னா, அன்னபூர்ணி அம்மா, நீங்கள் தான் உண்மையை நிரூபித்தா எனக்கு சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, அப்போ சிந்து கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்டி உண்டியலில் போட்டுட்டு எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா கேட்பா. அதற்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் அன்னபூர்ணி அம்மா முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வர எபிசோட்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும்னா, சிந்து கொஞ்சமே வெக்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பைரவிக்கு துரோகம் செஞ்சதை நினச்சி பைரவி யோசிப்பா. ஏன்னா தன்னோட சுயநலத்துக்காக மண்டபத்தை விட்டு ஓடிப்போனா சிந்து, இதனால் நம்ம தான் கஷ்டப்பட்டோம், ஏன்னா பிடிக்காத கல்யாணத்தை நம்ம ஏற்றுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் என்கிட்டையும் மறைச்சி வாழ்ந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பைரவி யோசிச்சுட்டு இருப்பா. பைரவி என்ன நினைப்பானா, கண்டிப்பாக சிந்துக்கிட்ட இதை கேட்டு சண்டை போடணும்னு சொல்லிட்டு தயாராவா. சிந்து அதுக்கு பதில் எப்படி சொல்ல போகிறான்னு தெரியலை. அடுத்ததாக என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்னா, அன்னபூர்ணி அம்மா ஸ்னேகா பொறுமை இல்லாமல் கண்டிப்பாக சிந்துவோட கழுத்தில் இருக்க தாலியை கலட்டணும்னு முடிவெடுக்கும் போது எப்படி இருந்தாவது சிவா இதை தடுக்க நினைக்கலாம். ஏன்னா ஒரு பொண்ணு கழுத்தில் தாலியை கலட்டுறதுன்றது தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே எல்லார்கிட்டையும் உண்மையை சொன்னேன், ஆனால் யாருமே என்னை நம்பலை, சிந்து சொன்ன பொய்யத்தான் நீங்கள் எல்லாருமே உண்மைன்னு சொல்லி நம்பினீங்க, அதனால நான் தாலி கட்ட வேண்டியதாக போச்சு. இருந்தாலும்
அவள் செஞ்சது தவறு தான், அதுக்கான தண்டனையாக இந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிவா சொல்ல போகிறான். இந்த வாரம் நடக்க போகிற எபிசோட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. சிந்துவுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகணும். ஏன்னா சிந்துவால் பைரவியும் பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் சிந்து வாழ்ந்துக்கிட்டு வந்திருந்திருக்கா. வர எபிசோட்ஸ்லாம் இந்த மாதிரி தாங்க சுவாரஸ்யமாக இருக்க போகுது. யாருக்கெல்லாம் சிந்துவுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.